சந்திரா, என்னம்மா நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட? வாசலே நின்னுட்டு இருந்தேன்னா நான் ஆரத்தி எடுத்துப்பேல, நீ பாட்டுக்கு நேரம் உள்ள வந்துட்டியம்மா. ஆரத்தியும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? செத்து போலாமா? செத்து போலாம். அவமானப்பட்டு தோக்குறத விட செத்து போலாம். என் கண்ணுக்கு முன்னாடி என் எதிரி ஜெயிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து ஏனம்மா பண்ண போறேன்? என்னடி சொல்ற? ரிஜிஸ்டர் பண்ண முடியலையா? பண்ண முடிஞ்சது. அந்த ராஜதேவனுக்கு கோட்டை கட்டி வாழ்ந்த இந்த சந்திரமதி இப்ப கோட்டை விட்டு வந்து நிக்கிறாமா? பிசினஸ்ல வெற்றி தோல்விங்கிறது சகஜம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன்கிட்ட, அந்த ராஜதேவன் கிட்ட நான் தோக்கலாமாமா? தோத்துட்டேனேமா. என் முன்னாடி வந்து செக்கு செல்லாது, உன் செல்வாக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு போறாமா. எப்போ அவன் என் கூட மோதுறான்னு தெரிஞ்சதோ நானே இறங்கி வேலை பார்த்திருக்கேன். உன் தம்பியை நம்பி பொறுப்பு ஒப்படைச்ச பாரு, எனக்கு வேணும், இதுவும் வேணும் எனக்கு. இனிமே என் கண் முன்னாடி நிக்காத. என்ன பேசுற நீ? எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இந்நேரம் அவன் தான் வெட்டிய பார்ட்டி கொடுத்து கொண்டாடிட்டு இருப்பான். அதுல கலந்துகிட்டவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி ராஜதேவன் கிட்ட மோதினது தப்புன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எப்படி நான் இதை தாங்கிப்பேன்? எப்படிமா தாங்கிப்பேன்? 20 வருஷம் காணாம போனவ திடீர்னு எப்படிமா முளைச்சான்? எப்படி முளைச்சான்? ஐயோ, ரத்தம் கொதிக்குதுமா. இனிமே நான் சும்மா இருக்க கூடாது. யாராவது போன் பண்ணி என்ன கேட்கறதுக்குள்ள நான் ஒரு முடிவு எடுத்து ஆகணும். எஸ், நான் ஒரு முடிவு எடுக்க போறேமா. I want to decide. நான் முடிவு எடுக்கணும். வேண்டாமா, சொன்னா கேளு. சந்திரா, கதவை தர. சந்திரா, கதவை தரமா. சந்திரா, சொன்னா கேளுமா. சந்திரா, பொறுமையா இருமா. சொன்னா கேளு. சந்திரா, கதவை தர. சொன்னா கேளு. கதவை தரமா. சொன்னா கேளுமா. சந்திரா, கதவை தர. கதவை தரமா. சந்திரா, கதவை தரமா. சந்திரா, கதவை தர. சொன்னா கேளு. சீக்கிரம் கதவை தர. சந்திரா, கதவை தர. சந்திரா, கதவை தர. சந்திரா, கதவை தர சொல்றேன்ல. சொன்னா கேளு. கதவை தரமா. சொன்னா கேளுமா. சந்திரா, கதவை தர. கதவை தரமா. சந்திரா, டேய், வேடிக்கை பார்க்காத, கதவை உடைடா. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கோழை இல்ல. துப்பாக்கி சரியா ஒர்க் பண்ணதானே சுட்டு பார்த்தேன். இப்ப இதுல 5 புல்லட்ஸ் இருக்கு. அது அத்தனையும் அந்த ராஜதேவனுக்கு, எனக்கு தோல்வியையும் அவமானத்தையும் பரிசா தந்தவனுக்கு நான் கொடுக்க போற பதில் பரிசு. இந்த புல்லட்ஸ் தான் அவன் உடம்புல சல்லடையா தொலைக்க போகுது. அவன் துடி துடிச்சு சாகுறத நான் என் கண்ணால பார்க்கணும். ஏய், நில்லுடி. நீ போய் துப்பாக்கி எடுத்து சுட்ட உடனே அவன் அப்படியே பட்டுன்னு செத்து போறதுக்கு அவன் ஒண்ணு சாதாரணமான ஆள் இல்லடி. அவன் கொலைய பண்றதுக்கு யாருக்கும் பயப்படாம துணிஞ்சு செய்யறவன். உன்னை புத்திசாலித்தனமா தோக்கடிச்சவனுக்கு உன்னால ஆபத்து வரும்னு அவனுக்கு தெரியாதா? அவன் புத்தியால உன்னை தோக்கடிச்சவன நீ உன் புத்தியால தோக்கடிக்கணும்டி. அவனை அப்படி ஒரு நிமிஷத்துல சாகடிக்கிறத விட்டுட்டு வாழ்நாள் பூரா ஒவ்வொரு நிமிஷமும் அவன் துடி துடிச்சு சாகணும்டி. அந்த மாதிரி ஏதாவது பண்ணு. அதுக்கப்புறம் உன்னை ஏண்டா பகைச்சுக்கிட்டோன்னு அவன் அப்படியே கதறி வந்து உன் காலடியில விழுவான் பாரு. அப்படியே ஒரு மிதி, ஒரே மிதி, அவன் அப்பவே சாகணும்டி. தோல்வியே பார்க்காம கொஞ்சம் கூட துடி துடிக்காம அவன் அப்படியே செத்து போயிடலாமா? அவன் அப்படி செத்து போயிட்டானா என் பொண்ணு சந்திரமதி யாருன்னு அவன் எப்படி தெரிஞ்சுப்பா? நீ நெருப்புன்னு தெரியாம உன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த விளையாட்டு நீ தாண்டி முடிச்சு வைக்கணும். அதுக்கு நேரங்காலம் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த அம்மாவே சொல்றேன்டி, அப்ப போய் நீ அவனை சாகடி. புரியுதா?
லதா, பாத்தியா, என் பையன் எனக்கு தேடி கொடுத்த முதல் வெற்றி. புரியல? அந்த 52 ஏக்கர் நிலம் என் பையன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அந்த டாக்குமெண்ட் தான் அது. இதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு அப்புறமா பீரோல வை. என்ன, நான் சொன்னது காதுல விழலையா? காதுல விழுந்துச்சிங்க. நல்ல வழியில வந்த சொத்தா இருந்தா நானும் சந்தோஷத்தோட வாங்கிட்டு போயிருப்பேன். ஆனா இது குறுக்கு வழியில வந்ததாச்சே. புரியாம பேசாதம்மா. நாம தான் இந்த இடத்துக்கு முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது வேற யாராவது தட்டி பறிக்க பார்த்தா விட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? மே ஐ கம் இன்? மிஸ்டர் ராஜதேவன், உங்க பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. வினோத், நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? ஏமா, நீயாவது இவங்களை தப்பு பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறீங்களா? ஏன்பா, நீயாவது இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? லதா, உனக்கு கூட இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையாம்மா? அண்ணா, நீங்க எந்த விஷயத்தை பத்தி சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. சரியா போச்சு போ. அதுவே ஞாபகம் இல்லையா உனக்கு? உன் பையன் வினோத் MBA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கானே, அதைத்தான் சொன்னேன். யாரோ 3வது மனுஷன் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்காக இவ்வளவு விசாரணை கலெக்டர் சார்? என் பையன் MBA பாஸ் பண்ணத சாதாரணமா போன்ல சொல்ல முடியுமா? ஒரு பெரிய விருதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை மாதிரி சொந்த பந்தங்களை கூப்பிட்டு சந்தோஷமா சொல்ல வேணாம். அதான் போன்ல சொல்லாம விட்டுட்டோம். அது மட்டும் இல்ல, ஒரு வாரமா வேற பிசினஸ் டென்ஷன். இன்னைக்கு தான், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த டென்ஷன் ரிலீவ் ஆச்சு. அப்போ நான் வந்த நேரம் நல்ல நேரம் தான். கலெக்டரா வந்து பார்க்காம என் பொண்டாட்டிக்கு அண்ணனா வந்தா எங்களுக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான். வேற ஒரு வேலையா அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்படியே தங்கச்சியை வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஐ ஆம் லக்கி, எல்லாரையுமே இங்க பார்த்துட்டேன். வினோத், என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நல்லா இரு தம்பி, நல்லா இரு. உங்க அம்மா மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்க என்ன? சரிம்மா, நான் வரட்டா? இருங்க லதா, சாப்பாடு ரெடி பண்ணு. அதெல்லாம் வேணாம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அட இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல வேணாம், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அப்போ ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே வினோத், சரி பாய். வினோத், நீ போப்பா. ஓகேம்மா, பை டாட். என்னங்க, என் பயம் என்னன்னு உங்களுக்கு புரிய வேண்டாம். ஆனா உங்க பயத்தை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா எப்படி? எங்க அண்ணன் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாம பயந்தது நிஜம்தானே? நான் பயந்தேனா? நான் எதுக்கடி பயப்படணும்? உன் தாலி எனக்கு வேலியா இருக்க வரைக்கும் நான் அவங்க அண்ணனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேடம், இப்படி சைலண்டா இருந்தா எப்படி மேடம்? நாம அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக போட்ட பிளான் எப்படி அந்த ராஜதேவனுக்கு தெரிஞ்சது? யார் மூலமா தெரிஞ்சது? இது தெரியாம அடுத்த மூவை நம்ம டிசைட் பண்ண முடியாது மேடம். உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இதோ நிக்கிறாரே மிஸ்டர் கண்ணபிரான், இவர் சொல்லுவாரு. சார் சொல்லுங்க சார், இந்த விஷயம் எப்படி ராஜதேவனுக்கு போச்சு? நீங்க 2 பேரும் அனாவசியமா என் மேல சந்தேகப்படுறீங்க.
நான் ஒன்னும் துரோகி இல்ல. சரி, நீங்க துரோகி இல்ல, அப்போ வேற யாரு? ஏன் நீயா கூட இருக்கலாமே. பிளான் போடுற மாதிரி போட்டு கொடுத்துட்டு நீயே ஏன் துரோகம் பண்ணி இருக்க கூடாது? பண்ணிருக்க கூடாதான் ஏன் கேக்குறீங்க? நான் தான் பண்ணேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவேன், ஆதாரம் கையில இருந்தா. Enough. நீ துரோகம் பண்ணல, ரஜினிய துரோகம் பண்ணல, அப்ப யாரு? ஒருவேளை நான் கோவர்தன வீட்டுக்கு அனுப்பின ஆளுங்கள்ல யாராவது இருக்குமோ? அப்ப அவனை வர சொல்லு, விசாரி. அவனுங்கெல்லாம் எங்க இருக்கானுங்க? அவனுங்க தான் பிளான் ஃபெயிலியர் ஆனதுமே அடி உதைக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடிட்டானுங்களே. தேடி தான் கண்டுபிடிக்கணும். அது இப்போதைக்கு நடக்கிற காரியம். ரஞ்சனி, உன் லிமிட்டை தாண்டி போற நீ. ஹலோ. கண்ணபிரான், நான் ராஜதேவன் பேசுறேன். யாரு? ராஜதேவனா? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேட்கலையா? நான் பேசுறது கேக்குதா? சிக்னல் சரியா கிடைக்கலையா? கேக்குது. அந்த 52 ஏக்கர் விஷயத்துல என்ன ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் கோவர்தன் வீட்டுல ஆள் நிக்க வச்ச விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப தடுமாறி போயிருப்பேன். நான் ஒன்னும் சொல்லலையே உங்ககிட்ட. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? யாராவது பக்கத்துல இருக்காங்களா? சரி, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த மேட்டர் ஹெல்ப் பண்ணதுக்கு 10 பவுன் சங்கிலி கேட்டிருந்தீங்களே, அதை எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க? செயின் மட்டும் இல்ல, இப்படி அடிக்கடி ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் வீடு கூட வாங்கி தரேன். இந்த விஷயம் சந்திரமதிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். என்ன கண்ணபிரான்? ஹலோ ஹலோ ஹலோ. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நம்பிக்கை துரோகம் பண்ணது நானா இல்ல நீங்களா? இல்ல, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. என்ன மாதிரி யாரோ பேசி இருக்காங்க. போதும், நிறுத்து. இதுக்கு மேல எந்த கதையும் சொல்லாத. மேடம், இப்படி கூட இருந்தே குழி பறிக்கிறவங்களை வச்சுக்கிட்டா நமக்கு ஆபத்து தான் மேடம். நாளைக்கு இதை விட பெரிய விஷயம் ஏதாவது பண்ணிட்டு அந்த பழியை ஏன் மேல தூக்கி போட்டா? நோ, இனிமே யார் மேலயும் பழிய போடுற தகுதி உனக்கு இல்ல. சந்திரா, உன் வேஷமே கலைஞ்சு போச்சு. உன்னோட அயோக்கியத்தை எனக்கு புரிஞ்சு போச்சு. சந்திரா, சத்தியமா நான் இந்த தப்பு பண்ணல. எனக்கு ராஜதேவன் போன் நம்பர் கூட தெரியாது. நான் தப்பு பண்றவனா இருந்தா அது ராஜதேவன் போன் நம்பர்னு தெரிஞ்சும் அதை உங்க முன்னாடி நான் எடுத்திருப்பேனா? சொல்லு சந்திரா. சந்திரா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் உனக்கு துரோகம் பண்ணலைங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஓகே, 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நிரூபிச்சு காட்டு. என்ன மேடம், தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சா? இல்ல தலை வலிக்குதா? நோ, இல்ல. சரி, ரெஸ்ட் எடுங்க மேடம்.